இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தமது விசேஷித்த கிருபையினால் உங்களை நிரப்பி அவருடைய நாம மகிமைக்காக இந்த ஆடியோ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூங்குகிற நாம் விழிக்க வேண்டுமாம். அதோடு மட்டுமல்ல, மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இது என்ன ஒரு வித்தியாசமாக தெரியலாம். அநேக நேரத்திலே நாம் என்ன பண்ண தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைக்காக சோர்ந்து போய் தூங்குகிறோம். இந்த நாட்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உட்கார்ந்துட்டே தூங்குவாங்க. சிலவங்க நின்றுட்டே தூங்குவாங்க. சிலவங்க அப்படியே பஸ்ல போனா கம்பி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறதை பார்க்க முடியுது. ஆனா படுக்கையில போய் படுத்தா தூக்கம் வராது. இன்னைக்கு சூழ்நிலை எல்லாம் தலைகளை போயிடுச்சு. ஒரு தெளிவு இல்ல. மனதுல அவ்வளவு அழுத்தம், பாரங்கள். எப்படி இருக்கும் இந்த மாதம் பிறந்துச்சு, இது எப்படி இருக்கோ தெரியலேன்னு தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு பாரத்தோடு பிரச்சனையோடு தான் ஆரம்பிக்கிறோம். தூங்குகிற ஒரு மனுஷன், நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தால் புரிய முடியும். எலியா என்கிற தீர்க்கதரிசி வல்லமையாய் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கிறார். ஆனால் அங்க எசபேல் என்கிற அந்த ராஜாவின் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை அவரை உடைக்குது. நேர சோர்ந்து போய் ஒரு சூறைச்செடியில படுத்துட்டு நான் சாகணும்னு சொல்லிட்டு அப்படி புலம்புனவர் அப்படியே தூங்கி விடுகிறார். பாருங்கள், பஞ்சக்காலம் வந்துச்சுது. அப்போ அந்த தீர்க்கதரிசி கவலைப்படவே இல்லை. சாப்பாட்டிற்கு வழி இல்லாத நிலைமை வந்தாலும் ஒரு விதவையை கொண்டு போஷித்தாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமா கேரி தாட்டுல தண்ணி வரல, காகம் ஆகாரத்தை கொண்டு வந்து நின்னு போச்சு. எல்லாமே வெறுமையாக இருந்தாலும் தைரியமா இருந்தாரு. அதோடு மட்டுமல்ல, ஆகாப் ராஜாவிட போய் 3 வருஷம் மழை பெய்யாதுப்பா, நான் சொல்றபடிதான் நடக்கும்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரே கோபம். ஏன்னா அங்குள்ள எல்லா குடிமக்களும் பட்டினியில கிடக்குறாங்க. மிருகங்கள் தாகத்துல வறண்டு போய் சாகுற நிலைமை. ராஜாவுக்கு கோபம். அந்த மனுஷனை பிடிச்சிட்டு வாடா, எங்க இருந்தாலும் காலி பண்ணிடணும்ட்டு எல்லா இடங்களும் எலியா தீர்க்கதரிசியை பிடிக்க முடியாத ஆட்கள் அனுப்பி எங்குமே பிடிக்க முடியல. எலியா அதற்கும் பயப்படவில்லை. அதற்கு பின்புதான் அக்கினியை இறக்கி கர்த்தரை தேவன் நிரூபிக்கிறாரு. பெரும் மழையெல்லாம் வருகிறதானா எசபேல் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா பாகால் தீர்க்கதரிசி அத்தனை பேரையும் எலியா காலி பண்ணிட்டாரு. எலியாவை நான் காலி பண்ணாம விட மாட்டேன். வார்த்தை இன்னொரு நபர் மூலமா தான் வருது. இதை கேட்ட உடனே சோர்ந்து உடைந்து போய் ஆண்டவரே நான் சாக வேண்டும். இந்த அநேகர் அதுதான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. நிறைய மரணக்கட்டுகளை கூட தாண்டி வந்திருப்பாங்க. தைரியமா இருந்திருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை உள்ளத்தை உடைச்சி வாழ்க்கையே போதொண்டு நிறைய பேர் தவறான முடிவு எடுத்து விடுகிறார்கள். எலியா ஆண்டவர் என்ன பண்ண தட்டி எழுப்பி தைரியம் கொடுத்து திரும்ப என்ன பண்றாரு, உயிர்ப்பித்து நிறுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றாரு. சோர்ந்து போன நிலைமை. அங்க தூதன் தட்டி எழுப்புறா, சாப்பிடுப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உண்மையில அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. அதே மாதிரி எலியா மீண்டுமா பயன்படுத்தினார். யோசித்து பாருங்கள், அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே இருக்கிறோம். இனி போதும், இனி என்ன இருக்குது, சொல்லவே சொல்லாதீங்க. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா இன்னும் உங்கள் மூலமாய் கர்த்தர் தமது திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்காக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ வந்துட்டோம்னு நினைக்காதங்க. இல்ல, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியர், பலத்த அற்புதங்கள் அவர் மூலமா நடக்கும். மருத்துவமனைக்குள்ள போவாரு. சிக்கா இருக்கிறவங்கள ஜோமணி இதெல்லாம் பிழைக்காதுன்னு வெண்டிலேட்டர்லயோ மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் இவர் ஜோமணி எழுப்பிட்டு வந்துருவாரு, சரி பண்ணிட்டு வந்துருவாரு. ஆனா இவருக்கு ஒரு நாள் ஒரு வியாதி வந்துச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட் படி இது கொடூரமான வியாதி, மரணத்துக்கு எதுவான வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ஊழியத்துல நிப்பாட்டிட்டு படுக்கை ஆயிட்டாரு.
சோர்ந்து போயிட்டாரு, தூங்கி வழிய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி, என்னப்பா நீ இப்படி படுத்துட்டா, ஊழியெல்லாம் இவ்வளவு இருக்கு செய்யணுமே. அவர் சொன்னாரு, ஆண்டவரே எவ்வளவு பேரை செத்த நிலைமையில இருக்கவங்களை எழுப்புனேன், எவ்வளவு பேருக்கு நான் உதவிச்சது, எனக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுத, நான் எதுக்கு ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு உண்மை தேடணும், உண்மை பற்றிலாம் பேசணும், நான் எப்படி சொல்ல முடியும். ஆண்டவர் சொன்னாரா, நான் சொன்னனாப்பா நீ செத்து போயிடுவான்ட்டு. உனக்கு வியாதி இருக்கிறது உண்மைதான், இந்த வியாதி மருத்துவம் சொல்லுகிறது, மருத்துவர் சொல்லலாம் நீ பழைக்க மாட்டானா, நான் சொல்லவில்லையே என்பதுதான் இந்த ஊழியக்காரருக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. ஆமா, ஆண்டவர் அதை பற்றி சொல்லலையே, நீ செத்து போயிடுவான்னு சொல்லலையே, இங்க சொல்லல ஆண்டவரே, எழுந்து செய்ப்பா அப்படின்னாராம். ஒரு புது உற்சாகம் வந்துச்சு, தைரியமா எழுந்து மீண்டுமா ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. பலவீனம் மறைஞ்சிருச்சுது, சுகம் வந்துருச்சுது, அற்புதம் நடந்துருச்சுது. ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், வல்லமை ஆண்டவருக்கு பயன்பட்டார். அந்த ஆண்டோட வெளிச்சம் அவர் மூலமா பிரகாசிச்சது. உங்க வாழ்க்கையில யார் என்ன சொன்னாங்களோ அதே மனசுக்குள்ள வச்சுட்டு எனக்கு அதை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிடிச்சிக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், உனக்கு நன்மை கொடுப்பேன், உன் மூலமா நன்மைகள் உண்டாகும். இத்தனை நாட்கள் ஒருவள் அணைந்து போய் அல்லது மங்கெறிகிற திரியை போல இருக்கிற நிலைமையை கர்த்தர் இந்த மாசத்துல மாற்ற விரும்புறாரு. மீண்டுமா வாய்ப்பு கொடுக்க விரும்புறாரு. மீண்டுமா பிரகாசிக்க முடியாது எழுப்ப விரும்புகிறாரு. ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் போதும். ஜெபிப்புமான்பின் தகப்பனே, புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, அதற்காக உள்ள நாளத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. நாங்கள் பிரகாசிக்கிறவர்களாய், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், உம்மிடத்தில் இந்த வெளிச்சத்தை பெற்று இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. பலவீனமா இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், இல்ல மற்றவர் சொன்ன கொடிற வார்த்தைகள் உடை போய் சோர்ந்து போய் நம்பிக்கையிழந்து பின்வாங்கின நிலைமையில் இருக்கலாம். தூக்கி நிறுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இது நீர் பலப்படுத்துகிற மாதமாய், உற்சாகப்படுத்துகிற மாதமாய், பிள்ளைகள் ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்துகிற மாதமாய் இந்த மாதம் அமையட்டும். வழிநட தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை சார்ந்து கொள்வோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம். சோர்ந்து போய் படுத்து கிடக்க வேண்டாம். சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாமல் புலம்புகளோடு கூட உட்கார்ந்து நாமும் புலம்பாதபடி எழுந்து காரியத்தை நடப்பிப்போம். கர்த்தர் கூட இந்த மாதத்தை மகிமையான மாதமாய் பிரகாசிப்பிக்கிற மாதமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோட நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி